இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்பு நிறைந்தவர்களே, இந்த புனித வாரம் பல்வேறு நிகழ்வுகளை, மிக முக்கியமான நிகழ்வுகளை உள்ளடக்கியது. குறிப்பாக நம்முடைய விவிலியத்திலே இருக்கின்ற புதிய ஏற்பாட்டில் இருக்கின்ற நிறைய பகுதிகள் இந்த வாரத்தை மையமாக வைத்தது தான். எனவே அதை குறித்து கொஞ்சம் சிந்திப்பதற்காக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ரொம்ப டயர்டாக வந்திருப்பீங்க, அதனால் ரிலாக்ஸ்டாக உட்காந்து அந்த ஒரு பாட்டு ஒன்று நன்றாக இருந்தது. ஓசானா, அனைவரும் இணைந்து பாடுவோம். ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. அழகான பாடல். அந்த காலத்தில் அவர்கள் எப்படி பாடினார்களோ அப்படியே இன்றும் பாடுகிறோம். மகிழ்ச்சி தான். அந்த காலத்தில் இயேசு நடந்து வந்தார், அதற்கு பதிலாக நம்முடைய பங்கு தந்தை டக்ளஸ் அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நலம்தான். அதை அப்படியே ஒரு ரீஇனாக்ட்மெண்ட் மறுபடியும் செய்து காட்டுகின்றோம். அதே போன்று மக்கள் கூட்டத்தில் எல்லோரும் குருத்தோலைகளை கையில் ஏந்தி இருக்கிறோம். ஒரு ஆளை மட்டும் காணவில்லை, கழுதை. அதை மட்டும் காணவில்லை அல்லவா? ஒருவேளை நாம் செய்தால் மிகவும் நலமாக இருக்கும் அல்லவா? ஒருவேளை வருடத்திற்கு ஒரு முறை ஒரு கழுதையை பிடித்து கொண்டு வந்து, உண்மையில் ஆண்டவர் கழுதையில் தானே வந்தார். இன்னும் சிரிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போல். ஃபாதரை கழுதையில் ஏற்றிடலாம்னா, எப்பாடா பரவாயில்லடா சாமி, ஏற்றிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு வருடத்திற்கு ஒரு முறை கழுதையை பிடித்து அப்படியே வைத்து அதை தந்தையை மேல் ஏற்றி அந்த கழுதையும் நிற்க முடியாமல் நின்று ஆடி அசைந்து இழுத்து கொண்டு போனால் என்ன மகிழ்ச்சி! இப்படி ஒரு சிற்றின்பமா என்று நினைப்பதற்கு தோன்றுகின்றது. ஆனால் யோசித்து பார்க்க வேண்டும் என்பார்ந்தவர்களே, கழுதையை காணவில்லை, உண்மைதான். ஆனால் உண்மையில் இப்போது கழுதை எங்கே இருக்கிறது என்றால், இந்த விவிலியத்தினுடைய பின்னணியில் அதை கொஞ்சம் ஆய்ந்து பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. இந்த கழுதை எங்கே இருக்கிறது? ஒரு புகைப்படத்தில் இருக்கிறது. என்னை பார், யோகம் வரும். அது மிகவும் பரிதாபமான நிலைமை. ஆனால் அந்த கழுதைக்கு யோகம் வரவில்லை, அந்த போட்டோவுக்குத்தான் யோகம் வந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த விவிலியத்தில் இந்த கழுதை காணாமல் போயிருக்கிறது. ஆனால் அது எப்படி இருந்திருக்கிறது என்று பாருங்களேன். இது தொடக்க நூலில் தொடங்கி முதலாக வரலாற்று மாந்தராக கருதப்படுகின்ற ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் தொடங்கி, மீண்டுமாக ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் தொடங்கி, வரலாற்றிலே நமக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரை இந்த கழுதை என்பது மிக முக்கியமான இடத்தில் தான் இருந்திருக்கிறது. இதற்கு மிகப்பெரிய இறையியல் பின்னணியும் உண்டு. அதிலே மிக முக்கியமான சிந்தனைகளையும் இந்த நாளிலே கொஞ்சம் சிந்திக்க இருக்கிறோம். அதனாலே இந்த புனித வார நிகழ்வுகளை அன்போடு இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு நபர்களும் தயவு கூர்ந்து விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எடுத்துக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்களோ அப்படித்தான். இந்த புனித வார நிகழ்வுகளிலே புதிய ஏற்பாட்டை நீங்கள் மொத்தமாக தொகுத்து பார்த்தால் 89 அதிகாரங்கள் வரும். இந்த 89 அதிகாரங்களிலே ஆண்டவருடைய வாழ்க்கையில் மொத்தம் வருகின்ற 30 ஆண்டுகளை 4 அதிகாரங்கள் தான் சொல்லும். 4 அதிகாரங்கள். அதன் பின்பு நீங்கள் பாருங்கள், மீதமுள்ள அவருடைய 3.5 ஆண்டுகால அந்த அனுபவத்தை மீதம் இருக்கின்ற 85 அதிகாரங்கள் சொல்லும். அதிலும் குறிப்பாக 29 அதிகாரங்கள், ஏறக்குறைய புதிய ஏற்பாட்டு 4 நற்செய்திகளில் 1/3 சொல்லுவது இந்த கடைசியில் புனித வார நிகழ்வுகளைத்தான். இந்த புனித வார நிகழ்வுகளிலே மிக முக்கியமாக இருப்பது இந்த ஆண்டவருடைய நுழைவு. இந்த நுழைவைத்தான் இப்பொழுது அழகாய் பாடினோம். ஓசானா, நல்ல பாடல். அதை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். அதற்கடுத்து பாருங்கள், நாம் ஒவ்வொரு முறையும் நிறைவேற்றுகின்ற திருப்பலி, அது பெரிய வியாழக்கிழமையோடு தொடர்புடையது, பெரிய வெள்ளிக்கிழமையோடு. குருத்துவம் மிக முக்கியமான ஒன்று. பணி குருத்துவம், பொது குருத்துவம், இவை இரண்டும் தொடங்கப்பட்டது பெரிய வியாழக்கிழமை, உண்மைதானே? அதற்கடுத்து ஆண்டவருடைய உயிர்ப்பு. ஆண்டவர் உயிர் தெழாவிட்டால் இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை வீணிலும் வீண் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதிகள் எல்லாம் தொடர்புடையது இந்த புனித வாரம்தான். அதனால் இந்த புனித வாரத்தை எல்லா வருடமும் கடந்து போவதை போன்று இந்த வருடமும் கடந்து போகலாம். ஈஸ்டருக்கு துணி எடுத்தாச்சா? எடுத்திருக்கணுமே. அதற்கு எடுத்து தைக்க கொடுத்திருக்க வேண்டுமே. தைக்க கொடுக்கவில்லை என்றால் எவ்வளவு சிக்கலாகிவிடும், கடைசி நேரத்தில் மிகவும் நெருக்கடியாகிவிடும். அவ்வளவு தயாரிப்புகள் செய்த நாம் இந்த நாளிலே
முதல் விஷயத்தை சிந்திக்க இருக்கிறோம். அதுதான் இந்த நம்முடைய ஆண்டவருடைய நுழைவு. இந்த நுழைவை பற்றி சிந்திக்கின்ற பொழுது நீங்களே யோசியுங்களேன். ஆயர் ஒருவர் வருகிறார், அவரை வருகின்ற பொழுது வரவேற்க எல்லோரும் வாருங்கள். அப்பொழுது ஆயருடன் சேர்ந்து கழுதையும் வருகிறது என்றால் வரலாமா வரக்கூடாதா? வரலாம், ஆனால் வரக்கூடாது. தயவுகூர்ந்து விவிலியத்திலே 1 அரசர்கள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம் தொடங்கி 44வது வசனம் வரை ஒரு அழகான கதை இருக்கிறது. இந்த கதையை நாம் பார்க்க போகிறோம். ஒரு மன்னன், இஸ்ரேலினுடைய மாபெரும் மன்னன் என்று கருதப்பட்டவன் சாலமோன். இந்த சாலமோனை கொண்டு போய் அரசராக்க வேண்டும். இவனை அரசராக்க போகின்ற பொழுது அவர்கள் எதை கொண்டு போகிறார்கள் என்கின்ற பொழுது 31வது அதிகாரத்திலிருந்து தொடங்குகிறது. தாவீது படுத்த படுக்கையாய் படுத்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது பத்சபா முகம் தரையில் பட அரசரை வணங்கி, என் தலைவராகிய தாவீது அரசர் நீடூடி வாழ்க என்றார். தாவீது அரசர் குரு சாதோக்கையும் இறைவாக்கினர் நாத்தானையும் யோயாதாவின் மகன் பெனாயாவையும் இரண்டும் அழைத்து வாருங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் அரசன் முன் வந்தார்கள். அரசர் அவர்களிடம், அவர் உங்கள் தலைவருடைய அலுவலரும் நீங்களும் சேர்ந்து என் மகன் சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி, என்னத்தில் மேல் அமர்த்தணும்? கோவேறு கழுதையின் மீது அமர்த்தி அவனை கீகோனுக்கு அழைத்து செல்லுங்கள். அங்கே குரு சாதோக்கும் இறைவாக்கினர் நாத்தானும் அவனை இஸ்ரேலின் அரசனாக திருப்பொழிவு செய்யட்டும். ஒருவனை மன்னனாக்க வேண்டும், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக வேண்டும், அவன் இருப்பதில் தலை சிறந்த இடத்திற்கு போக வேண்டும். அவன் போகின்ற வாகனம் எது? கழுதை. ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம்னா, அந்த காலத்திலே நம்முடைய காலத்தை விட்டு கொஞ்சம் காலம் கடந்து போக வேண்டும். கொஞ்ச காலத்துக்கு முன்னால் நீங்கள் யோசியுங்களேன், கையை இப்படி வைத்துக்கொண்டு பேசி கொண்டிருந்தால் என்ன நினைப்பார்கள்? 1980களிலே இருக்கின்ற பொழுது கையை இப்படி வைத்து ஹலோ அப்படின்னு பேசிட்டு இருந்தா பைத்தியக்காரன் பேசிகிட்டு இருக்கான் பார் அப்படின்பா. இன்றைக்கி போய் நின்று ஹலோன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தால் செல்ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறார். காலங்கள் கடந்து போகின்றது. கொஞ்ச காலத்திற்கு முன்பு கையடக்கமாக இருந்த இந்த செல்ஃபோன் கொஞ்ச காலத்திற்கு முன்பு எப்படி இருந்தது? கொஞ்சம் பெருசாக இருந்தது, பட்டன் ஃபோனாக இருந்தது, நோக்கியா ஃபோன். அதற்கு முன்னால் எப்படி இருந்தது? அது இன்னும் பெரிதாக இருந்தது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி செங்கல் கட்டி மாதிரி இருந்தது. அதுக்கு முன்னாடி செல்ஃபோனே இல்லை, டெலஃபோன் தான். அந்த டெலஃபோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அதற்கடுத்து அந்த ட்ரங்க் டயலிங், அதற்கு முன்னால் தந்தி. இப்படி ஒவ்வொன்றும் காலத்திற்கு ஏற்ப புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கழுதையும் நாம் புரிந்து கொள்வதற்கு அந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாய் மதிப்பிற்கு இருந்தது கழுதை. அந்த கழுதை என்பது அரசனுடைய மிக முக்கியமான வாகனமாய் இருந்தது. அந்த அரசு அலுவலர்கள் தங்களுக்கென்று கழுதையை வைப்பதை பெருமையாக வைத்திருந்தார்கள். அது அமைதியின் காலத்திற்கான ஒரு மிருகம். இந்த மிருகத்தை வைத்திருக்கின்ற பொழுது அவர்கள் எப்பொழுதும் பயணம் செய்வதற்கு அரசருக்கென்றும் தலைவருக்கென்றும் கழுதை உண்டு. எனவே இந்த இடத்துல என் மகன் சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி கீகோனுக்கு அழைத்து செல்லுங்கள், அங்கே அவனுக்கு திருப்பொழிவு செய்யட்டும். அவன் மன்னனாக போகின்றான். அந்த மன்னன் இந்த கோவேறு கழுதையில் தான் வருவார். எனவே இவர்கள் கொண்டு சென்று மீண்டுமாக அவனை திருப்பொழிவு செய்துவிட்டு அங்கிருக்கின்ற பொழுது மீண்டுமாக என்ன சொல்லுவார் என்றால், அவனுடைய எதிரிகளாக இருக்கின்ற மக்கள் கூட சொல்லுகிறார்கள். இப்பொழுது 44வது வசனத்திலே அவர்கள் அவனை அரசரின் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தினர். அப்படியானால் அவன் மன்னனாகி விட்டான் என்பதுதான் பொருள். இது இந்த ஒரு இடத்தில் மட்டுமல்ல. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீதித்தலைவர்கள் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பார்த்தீர்கள் என்றால், அவருக்கு பின் கிளையாத்தை சார்ந்த யாயீர் என்பவர் எழுந்தார். அவர் இஸ்ரேல் மக்களுக்கு 22 ஆண்டுகள் நீதி தலைவராக இறங்கினார். ஒரு அரசன் இருக்கிறான். இந்த அரசனுக்கு முன்னால் இருந்தவர்கள் நீதி தலைவர்கள். அவர்கள் தான் இஸ்ரேல் மக்களுக்கு தலைவர்களாக இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவருக்கு 30 புதல்வர்கள் இருந்தார்கள். அந்த அவர்கள் 30 கோவேறு கழுதைகள் மீது சவாரி செய்தார்கள். அவங்களுக்கு 30 பேர் இருந்தாங்க, ஆளுக்கு ஒரு கழுதை. இப்போ நம்ம வீட்டில் சொல்கிறோம்ல, இப்போ ஆளுக்கு ஒரு பைக். இந்த காலத்திலே வந்து விட்டது என்றால் கழுதை என்பது இரும்பு கழுதை தானே, உயிரற்ற கழுதைகளாக இருக்கிறது. இன்று இருப்பதிலே சுமை தாங்கிகளாக இருப்பது அந்த கழுதை தான். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு டிவிஎஸ் 50 என்று ஒன்றை கண்டுபிடித்தார்கள். அந்த டிவிஎஸ் 50யில் எத்தனை பேர் போகலாம்? இருசக்கர வாகனம் இருவருக்கு. நம்ம ஆட்கள் போனோன்னா 7 பேர் 8 பேர் அதில் தான் போகிறோம். அதில் பார்த்தோன்னா நடுவில் ஒருத்தர் இருந்து பைக்கு சாதாரண இப்போ பூச முடிஞ்சு பாருங்களேன், டேங்க்கில் 1, டேங்குக்கு முன்னாடி 1,
அதுக்கடுத்து பின்னாடி ஒட்டிக்கிட்டே ஒன்று பள்ளி மாதிரி, அதுக்கடுத்து கொஞ்சம் தள்ளி இன்னொன்று, அடுத்து கடைசியில் ஒரு கம்பி போட்டு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அதில் ஒட்டிக்கிட்டு ஒரு பெரிய உருவம். இத்தனையும் ஒரு வண்டியில் போகும். யோசிச்சு பாருங்கள், ஒரு கழுதை, இரும்பு கழுதை, இதில் எத்தனை பேர்? நம்முடைய ஊர்களில் பஸ் ஸ்டாண்டு பக்கம் போனோன்னா ட்ரக்கர் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். திடீரென்று நிறுத்திவிட்டு உள்ளே இருந்து பார்த்தால் எத்தனை பேர் வருவார்கள்? ஒரு வேனில் 50 பேர் ஏற்றுறாங்க. அதே ஆட்கள் ட்ரக்கர்லையும் ஏற்றி வச்சிருந்தான். சார் உள்ளே வாங்க சார், இடம் இருக்குது, உள்ளே வாங்க 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 வாங்கன்னு ஏற்றி கடைசியில் மேலே இருக்கிற ஒரு வரைக்கும் தூக்கிட்டு போவாங்க. இந்த காலத்தில் இரும்பு கழுதைகள் இருக்கிறது. அந்த காலத்தில் எது இருந்தது என்றால் அவர்களுக்கு தெரிந்த ஒரே விஷயம் இந்த சுமைதாங்கியாக இருக்கின்ற கழுதை தான். அமைதியினுடைய காலத்திற்கான இந்த விஷயம் இது என்ன செய்யும் என்றால் அரசர்களை சுமந்து செல்வதற்கு மட்டுமல்ல, அங்கே வணிகர்களுக்கு பொருளை சுமந்து சென்றது. மலைமிக்க உயரமான இடங்களுக்கு ஏறுவதற்கு இந்த கழுதை தான் பயன்பட்டது. எரிக்கோவில் இருந்து எருசலேமுக்கு போக வேண்டும் என்று ஒற்றை வரியில் முடித்து விடுகிறார்கள். எரிக்கோ என்று சொல்லப்படுவது தரை தாழ்ந்த நிலம், ஏறக்குறைய கடல் மட்டத்தில் இருந்து ஏறக்குறைய 500 மீட்டருக்கு கீழே இருக்கின்ற ஒரு நிலம். எருசலேம் அது கடல் மட்டத்தில் இருந்து 3000 அடி அளவுக்கு உயர்ந்து நிற்கின்ற ஒரு நிலம், ஒரு மலைக்கோட்டை. இந்த பள்ளத்தாக்கிலிருந்து அந்த இடத்திற்கு போக வேண்டும், பொருட்கள் போக வேண்டும், மனிதர்கள் போக வேண்டும் என்றால் கழுதைகள் தான் பயன்பட்டன. எனவே தான் எசேயா புத்தகத்திலே 30ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார்கள் மிக அழகாய், அங்கே விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வணிகர்கள் கழுதையின் மீது ஏற்றி கொண்டு போகிறார்கள். இந்த விஷயம் அன்று மட்டும் அல்ல, அந்த காலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சிட வேண்டாம். நம்ம நினைக்கிறோம் 1528ஆம் ஆண்டு ஜுவான் தே ஜுமாகா என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆர்ச் பிஷப் ஆயர் அவர்கள் மெக்சிகோவுக்கு போனார். ஐரோப்பாவிலிருந்து போகின்ற பொழுது அவர் எதை கொண்டு போனார் தெரியுமா? அவர் போய் இறங்குகின்ற பொழுது அவரோடு 2 கழுதைகளும் போன என்பது வரலாறு. கொலம்பஸ் என்பவன் அங்கே போய் நின்று அமெரிக்காவை கண்டுபிடித்தான். கண்டுபிடிக்கின்ற பொழுது அவனுடைய கப்பலில் 6 கழுதைகள் இருந்தன என்பதும் வரலாறு. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு இடங்களிலுமே இந்த கழுதைகள் என்பவை மிக முக்கியமான இடத்தை வகித்து கொண்டிருந்தன. அப்படி சொல்கிறது தான் அது கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த கழுதைக்கு இப்போ தான் ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒரு பிள்ளைகிட்ட கேட்டாங்க, எப்பா உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. ரம்யான்னா. திருப்பி அந்த பிள்ளைகிட்ட உன் முழு பேர் என்னம்மான்னா, ரம்யா கழுதை அப்படின்னு சொல்லிச்சு. இன்றைக்கி ஒருத்தனை திட்டணும்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் கழுதை தான். எருமை, கழுதை, இந்த 2 தான். எதுக்கு தான் இதை பயன்படுத்துகிறோன்னு நமக்கும் சுத்தமாக தெரியல. கழுதை கேட்டால் அது என்னங்க குட்டி செவரு எங்கே இருக்குது? காம்பவுண்டு செவரே பெருசாக இருக்குது. இன்றைக்கி வரும்போது கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் இந்த கழுதையை குறித்து சொல்லுகின்ற பொழுது நம்முடைய தொடக்க நூலில் 49ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கும், ஒவ்வொரு கழுதையும் எதனால் மீட்கப்பட வேண்டும்? ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். இன்றைக்கி நம்ம பவனியை தூக்கிக்கிட்டு கழுதையை நினச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா வாசலில் வரும்போதே மட்டன் கடை. ஆட்டுக்குட்டியால் மீட்கப்பட்டு விட்டோம் என்று நினைத்து கொண்டே சிரித்து கொண்டே தான் வந்தேன். என்ன செய்வது? காலையில் மட்டன் ஜரூராக தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே அடுத்த ஒரு விஷயத்தை சிந்திக்க வேண்டும். உண்மையிலே கழுதை என்று சொல்லப்படுவது மூளையற்ற, கடினமாக உழைக்கின்ற, அறிவில்லாத மனிதர்களை மட்டும்தான் குறிக்கிறதா? உண்மையில் விவிலியத்திலே பார்ப்போம். எண்ணிக்கை நூலிலே 22 மற்றும் 20 முதல் 24ஆம் அதிகாரம் வரை ஒரு அழகான கதை இருக்கிறது. என்ன கதை என்று சொன்னால் அந்த கதை மிகவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. இந்த கதையிலே கழுதை தான் கதாநாயகன். ஒன்று பிலையாம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதன், அடுத்து பாலாக்கு என்று சொல்லப்படுகின்ற இன்னொரு மனிதன். இஸ்ரேல் மக்கள் ஒட்டுமொத்தமாக புறப்பட்டு போகிறார்கள். போகின்ற பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால் மோவாபியர்களுடைய நாட்டிலே அவர்கள் பாளையம் இறங்குகிறார்கள், போய் தங்குகிறார்கள். தங்கிய உடனே என்ன சொல்லுகிறார்கள் அங்கே இருந்தவர்கள்? மாடு மேய்வதை போன்று இவர்கள் மேய்ந்து விடுவார்கள், எனவே இவர்களிடம் கவனமாக இருங்கள். எனவே என்ன செய்வோம்? இவர்களை சபிப்பதற்கு ஒருவனை கூட்டி கொண்டு வந்துடுவோம். நம்மாள்கள் சபிக்கிறது இல்லையா? நம்மாள்கள் சாடெல்லாம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு உடனே அடுத்த அந்த மாதிரி அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் திருப்பி கீழே இருந்து அப்படின்னு கீழே துப்பினோம்னா அதுக்கு பேர் ஏதோ திட்டுறோம்னு நம்ம நினச்சிக்கிட்டுதோம், அவனும் நம்மளை திட்டுறோன்னு அவனும் நினச்சிக்கிட்டு தான். இங்கே இருப்பதிலே சபிப்பவர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலே நினைத்து தான் பார்க்க வேண்டும். நிறைய மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், ஏவல்கள் இதெல்லாம் இருக்குன்னும் போது நம்மளும் நினச்சி நம்புறீங்களா? நீங்கள் நம்பலைன்னு சொல்லுவீங்க, ஆனால் நீங்கள் நம்பத்தானே போகிறீங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள். வீட்டிலே வெள்ளிக்கிழமை காலையில் வாசலில் ஒரு எலுமிச்சம்பழம் போதுமல்லவா குடும்பம் முழுவதையும் கதிகலங்க வைப்பதற்கு? ஒரு எலுமிச்சம்பழம் அது வாசலில் விழுந்திருந்தால் என்ன நடக்கும்? யாரோ செய்வினை வைத்து விட்டார்கள். என்ன நடக்கிறது? இங்கே ஒருவன் இருக்கிறான், சபிப்பதற்கு ஆளை கூட்டி கொண்டு வருகிறான்.
அவன் சொல்லி கொண்டு வருகிறான், இந்த பிளையாமுக்கு மிக முக்கியமான விஷயம், நீ ஆசி வழங்கினால் அவர்கள் நன்றாக இருப்பார்கள், ஒருவேளை நீ சபித்தால் அவர்களுக்கு மிகவும் மோசமாகி போய்விடும். இந்த கருணாக்கு உள்ளவங்களுக்கெல்லாம் சொன்னால் பலிக்குமா பலிக்காதா? பலிக்கும்ல. அதன் ஆமான்னு சொல்லுங்களேன், ஏற்றுக்கிடவே மாட்டேன்றாங்க பாருங்க. எதை சொன்னாலும் சரிதான் அப்படின்னு நின்றுட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? இப்பொழுது அங்கே இருப்பவர்களிலே பிளையாமை கூட்டி கொண்டு வருகிறார்கள். இந்த பிளையாமை கொண்டு வந்து சபிக்க வேண்டும் என்று கூப்பிட்டு கொண்டு வருகிறார்கள். கூப்பிட்டு கொண்டு வருபவன் பாலாம். இப்பொழுது அவன் பாலாக்கு கூட்டி கொண்டு வருகிறான். வருகின்ற பொழுது பிளையாம் என்ன செய்கிறான் என்றால், அங்கே இருந்து கொண்டு இருக்கிறார். இவரிடம் வந்து நின்று, ஐயா வாருங்கள், மன்னன் அழைக்கிறான், எனவே வந்து சபித்து விட்டு போங்கள் என்கிறார். உடனே அப்படியா? உடனே அவர் சொல்கிறாரு, சரி பார்ப்போம் அப்படின்னும் போது ஆண்டவரிடம் கேட்கிறார், நீ போக வேண்டாம் என்கிறார். மறுநாள் காலையில் பார்க்குறார், மறுபடியும் வந்து தொந்தரவு பண்ணுறாங்க, உனக்கு நிறைய பணம் தாரோம் வந்துருங்கன்றார். அவரும் கிளம்பி புறப்பட்டு வந்துருவோன்னு சொல்லி அவரும் கிளம்பிடுறார். கிளம்பும் ஆண்டவரிடம் கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுவார், நீ போ, ஆனால் நான் சொல்வதைத்தான் நீ போய் சொல்ல வேண்டும். அப்படியா? சரி என்று புறப்பட்டு போகிறார். போகின்ற பொழுது இவர் எதில் போகிறார் என்றால் கழுதையின் மீது தான் போகிறார். போகின்ற பொழுது ஆண்டவருடைய தூதர் உடைவாளை வைத்துக் கொண்டு இவனை கொல்வதற்கு தயாராக இருக்கிறார். ஆண்டவர் அவருடைய எதிரியாக இருக்கின்ற பொழுது இந்த கழுதைக்கு அது கண் தெரிகிறது, ஆனால் யாருக்கு தெரியவில்லை? அந்த பிளையாமுக்கு தெரியவில்லை. அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்பொழுது இந்த கழுதை புறப்பட்டு ஒரு ஓரமாய் வளைந்து கொண்டு போய் வயல்வெளிக்கு ஓடுகிறது. என்ன நீ நான் சொல்கிறதை கேட்க மாட்டேங்கிற, பிடிச்சி இழுத்து கொண்டு வர. ஆனால் கஷ்டப்பட்டு அதை அட்டின்னு அடித்து திருப்பி இழுத்து கொண்டு வந்தால் அதில் இரண்டு பக்கமும் சுவர் இருக்கிறது, நடுவில் ஒரு பாதை இருக்கிறது. ஆண்டவருடைய தூதர் அங்கே நின்று கொண்டு இருக்கிறார் உருவிய வாளோடு. எனவே இதை கழுதை பார்க்கிறது, மேலே இருப்போன்னு பார்ப்பதில்லை. எனவே கொஞ்சம் பயந்து போய் நிற்கிறாது. உடனே இப்பொழுது இந்த கழுதை இவனுடைய காலை பிடித்து சுவற்றில் மோதுகிறது. சுவற்றில் மோதிய உடனே அப்பொழுது அவன் சொல்லுகிறான், என்ன நீ ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு போகாமல் அப்படியே படுத்துருது. படுத்த உடனே இவன் சொல்லுகிறான், என் கையில் மட்டும் ஒரு வாள் இருந்திருந்தால் உன்னை இப்பொழுதே வெட்டி போட்டிருப்பேன். கழுது மேலே அவ்வளோ கோபம். அப்பொழுது அந்த கழுதையே பேச தொடங்குகிறதா. எப்படி பேச தொடங்குகிறது? ஐயா, இதுவரைக்கும் நான் என்னைக்காவது இப்படி உங்களுக்கு தொந்தரவு பண்ணியிருக்கிறேனா? பண்ணதே இல்லைல்ல, இன்னைக்கு பண்ணுறேன்னா அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய கண்கள் திறக்கப்படுகின்றது. ஆண்டவருடைய தூதரை பார்த்த உடனே அவன் விளவிளத்து போகிறார். கழுதை கண்டதை அந்த மனிதனால் பார்க்க முடியவில்லை. இதே விஷயத்தை வேற எங்கேயாவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? அந்தோனியாருடைய வாழ்க்கையில் போன்வில்லோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு நகரிலே அங்கேயும் கழுதை தானே வந்து நிற்கிறது, உண்மைதானே? அந்த இடத்திலே பாருங்கள், அவர் மிக அழகாய் 3 நாட்கள் பட்டினி போடப்பட்ட ஒரு கழுதை கொண்டு வந்து நிற்கிறார். நற்கரணையை வைக்கிறார்கள், அது நற்கரணையை வழங்குகிறது. அப்போது அவர் சொல்லுவார், கழுதை கண்ட கடவுளை கயவன் நான் காண மறந்தேனே என்பதுதான். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்திலே மட்டுமல்ல நிறைய இடங்களில் பார்த்தோம் என்றால் கழுதை மோசமானது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அது மிக முக்கியமான இடத்தில் தான் இருந்திருக்கிறது. இன்னைக்கு நமக்கு உண்மையிலே யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், இன்று ஆண்டவருடைய ஒரு நுழைவை கொண்டாடுகிறோம். ஏன் இந்த கழுதை ஆரம்பம் இவ்வளோ தீவிரமாக சொல்கிறேன்னா, நீங்கள் என்னை கழுதைன்னு கூப்பிடுறதுக்கு இல்லை, நான் உங்களை கூப்பிடுறதுக்கு இல்லை. இதில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது. இந்த புனித வாரத்தினுடைய முதல் நாள் இந்த நாள். இந்த நாளிலே விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய முதல் வசனத்திலிருந்து தொடங்கி 4வது வசனத்து வரைக்கும் ஒரு செய்தி மிக அழகாக இருக்கும். அங்கே பாஸ்கா விழா கொண்டாடப்பட வேண்டும், அதிலே ஆட்டுக்குட்டி ஒன்று பலியிடப்பட வேண்டும். அப்படியானால் அந்த ஆட்டுக்குட்டியை எப்பொழுது அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நீசான் மாதத்தினுடைய 10ஆம் நாளிலே இதை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இது மாதத்திலே உங்களுக்கு தலையாய மாதமாக இருக்கட்டும், இதுதான் ஃபர்ஸ்ட் மாதமாக இருக்கட்டும், இதில் 10ஆம் நாளிலே நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? பலியிடப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும். பாஸ்கா விழா 4-5 நாட்கள் கழித்து இருக்கிறது. இங்கே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது இன்றைக்கு தான். அதே போன்று யோசித்து பாருங்கள், அன்று ஆண்டவர் பலியிடப்படுகிறார், அவர் இன்று ஆலயத்திலே நுழைகிறார். அப்படி நுழைகின்ற பொழுது அவர் தன்னை தேர்ந்தெடுத்து இந்த மக்களுக்காய் பலியிடப்பட வேண்டிய ஒரு ஆட்டுக்குட்டியாய் தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த நாளை தான். இதிலே இதனுடைய இன்னும் ஒரு அதிக கட்டமாக நாம் யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இதில் இன்னொன்று கையில் வச்சுருப்போம், குருத்தோலைகள். இந்த குருத்தோலைகளை கையில் வைத்திருக்கிறோம், கையில் வச்சுருக்கோம்ல, இதை என்ன செய்யணும்? இது எதுக்கு வச்சுருக்கோம்னே பாதி பேருக்கு தெரியாது. இதை தூக்கிட்டு போய் நேராக என்ன செய்யணும், மடக்கி சிலுவை செய்வான். ஒருத்தன் ஏணிப்படி மாதிரி வச்சுருப்பான், நாராக கிழித்து லைன் பண்ணி மொத்தமாக வச்சுருப்பான். இதை கொண்டு போய் நேராக வீட்டு வாசலில் பாதுகாப்புக்கு வச்சுருப்பான். பேயெல்லாம் வராதுல்ல, வரக்கூடாது. அதை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு திருப்பி மீண்டுமாக அங்கிருந்து எடுத்து கொண்டு வர வேண்டும். எப்பொழுது?
சாம்பல் புதனுக்கு அதை கொண்டு வந்து ஆலயத்தில் கொடுத்தோம் என்றால் நெத்தியில் ஒரு பெரிய சிலுவையை போட்டுட்டு மனிதனே நீ மண்ணாக இருக்கிற அதை 40 நாளைக்கு தேய்ச்சிட்டு அதோடு முடிந்து விடுகிறதா? இல்லை. இந்த குருத்தோலை கழுதை சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், இங்கே ஒரு மன்னன் வந்திருக்கிறான், இந்த மன்னர் இந்த நாளிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த விஷயம் இந்த குருத்தோலைகள். இந்த குருத்தோலைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 மக்கபேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் பார்க்க வேண்டும். 2 மக்கபேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால், அங்கே மக்கபேயர் புத்தகத்திலே யூதா மக்கபேயும் அவருடைய உடன் இருந்தவர்களும் அவர்கள் எருசலேமினுடைய ஆலயத்தை தூய்மைப்படுத்தி மீண்டுமாக பலியை அந்த ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். கொஞ்சம் போர் அடிக்கும், கொஞ்சம் கம்பெனி கொடுத்துருங்க, முடிச்சிடலாம்ல. இப்போவுமே நிறைய பேர் சரிஞ்சிட்டிங்களே. சிங்கம் ரொம்ப அப்படியே பிரசங்கம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கிடுங்க. அதுலேயும் கூட இவ்வளோ தூரம் நடந்து இவ்வளோ விஷயங்களையும் சொல்லி கொஞ்சம் சொல்லி முடிக்கும்போது நம்ம ஆட்களுக்கு அப்படியே கண்ணை கட்டிக்கிட்டே வரும். எந்த ஊர்லேயும் இல்லாமல் ஹெலிகாப்டர் கொண்டு வந்து ஃபேனாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளவும் கரகரன்னு இவ்வளவு சத்தம். இந்த சுகமான காற்றுல அப்படியே உட்கார்ந்து அப்படியே கண் இழுத்துக்கிட்டு போகிறது இயல்பு தானே. அங்கே சொல்லுகின்ற பொழுதே நம்முடைய மறைவுரையை சொல்லுவார்கள், 5 நிமிஷம் தான் ஃபாதர் சொல்லுங்கள். கொஞ்சம் நேரம் போச்சுன்னா அதுக்கடுத்து அப்படியே முறைச்சி பார்ப்பாங்க, கடன்காரனை கொடுத்த மாதிரி. அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து அப்படி சொல்லுவாங்க, டொக் டொக் டொக். அப்படின்னா என்ன, முடிச்சிருங்க ஃபாதர். ஒன்றும் முடியலன்னு வச்சுக்கிடுங்க. இப்படி சரிஞ்சிட்டு யார் பெற்ற பிள்ளையோ கண்டினியூ அப்படின்ட்டு போயிடக்கூடாது. இப்பொழுது நாம் ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே. என்ன விஷயம் என்றால், கையில் குருத்தோலைகளை ஏந்தி இருக்கிறோம். இது ஒரு விழா. இந்த விழா எங்கே இருக்கிறது என்றால், நம்முடைய 2 மக்கபேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் இந்த விழாவை பற்றிய குறிப்பு இருக்கிறது. என்ன குறிப்பு என்றால், அங்கே அவர்கள் ஆலயத்தை கிரேக்கமயமாக்கி விட்டார்கள். கிரேக்கமயமாக்கப்பட்ட பின்பு அந்த ஆலயத்தை மீண்டும் தூய்மைப்படுத்தி அதை ஒரு விழாவாக அவர்கள் கொண்டாடினார்கள். அப்படி கொண்டாடுகின்ற பொழுது 10ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, எனவே தலைகளால் அழகு செய்யப்பட்ட கழிகளையும் பசுங்கிளைகளையும் குருத்தோலைகளையும் ஏந்தியவர்களாய் தமது திருவிடத்தை வெற்றிகரமாக தூய்மைப்படுத்தும்படி செய்த கடவுளுக்கு புகழ்பாக்கள் பாடி நன்றி செலுத்தினார்கள். இவர்கள் குருத்தோலைகளை வைத்துக்கொண்டு ஒரு விழாவை செலுத்தினார்கள். ஆண்டவர் மீண்டும் தூய்மைப்படுத்துகின்ற அந்த விழாவை கொண்டாடினார்கள். இதனையே தான் நாம் தொடர்ந்து அவர்களுடைய விழாவிலே இன்று பார்க்கிறோம். ஆண்டவர் மீண்டும் எருசலேமிலே வந்த பொழுது அவர் என்ன செய்தார்? வெற்றிகரமான நிகழ்வுக்கு பின் என்ன செய்வார் என்றால், ஆலயத்தை தூய்மைப்படுத்துவார். அதை பற்றி குறிப்பு பின்னால் வரும். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நம்முடைய ஆலயத்தை தூய்மைப்படுத்துவதற்கு இந்த குருத்தோலைகளை விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே இன்றைக்கி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்றைக்கி நம்ம எதை செய்வோம் எதை செய்ய மாட்டோம்னு சிந்திச்சுட்டு நம்முடைய இந்த பாஸ்கா மறைநிகழ்வுக்குள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வதற்கு அழைத்து விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி வந்துட்டோம், குருத்தோலைகளை மிக அழகாய் பாடினோம். இன்றைக்கி இப்போ அதை யோசித்து பாருங்கள். இந்த விஷயத்தோடு பின்பற்றி ஓசானா தாவீதின் புதல்வா 2 வார்த்தைகள். ஒன்று, தாவீதின் மகனே என்ன செய்ய வேண்டும்? இதோ இங்கே வாரும். இன்று மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அன்று தாவீதின் மகனாக இருந்த சாலமோன் எருசலேமிலே நுழைந்தார். இன்று தாவீதின் மகனாக இருக்கின்ற ஆண்டவர் நுழைந்தார். இன்று நாம் சொல்லுகிறோம், ஆண்டவரே என்னை விடுவித்திரளும் என்று அன்று அவர்கள் சொன்னார்கள். இன்று நாமும் சொல்ல வேண்டும் அல்லவா? இன்று ஆண்டவர் நம்மையும் அன்போடு அழைக்கிறார். இந்த காலம் மிக முக்கியமான காலம், அருளினுடைய காலம். இந்த வாரம் மிக முக்கியமான வாரம். நீங்கள் மற்ற வாரங்களை கடந்து போவதை போன்று இதை விடுத்துவிட்டு மற்ற விஷயங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சீரியஸாக யோசிக்கலாமா? செய்யலாமா? செய்யக்கூடாதா? செய்யலாம். ஒரு ஃபாதர் போய் ஒருத்தங்கிட்ட சொன்னார், தம்பி நீ நல்ல மனசு மாதிரி நல்ல பையனாக இருக்கணும்ப்பா, அதுதான்ப்பா உனக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னார். அவனும் சொன்னான், ஒரு பிரச்சனையும் இல்லை ஃபாதர், நான் நல்லபடியாக இருக்கிறேன் அப்படின்னா. சரிடா தம்பி, என்ன செய்யலாம்னு இருக்க? உங்கள் கூடவே கொஞ்ச நாள் இருக்கேன்னா. அவன் நல்ல ஆள், சரக்கடி. அவன் பார்த்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் பார்த்தான், போய் நின்று ஞானஸ்தானத்தை தந்தை கொடுத்து கொண்டிருந்தார். தந்தை கொடுக்கின்ற பொழுது அவனுடைய தலையில் தண்ணீர் ஊற்றி ஒருவனை பார்த்து சொன்னார், தம்பி இதுக்கு முன்னால் பாவியாக இருந்தாய், இனிமேல் நீ பாவம் செய்ய மாட்டாய். இனிமேல் உனக்கு முன்னால் வேறு பேர் இருந்தது, இனிமேல் உனக்கு மரியதாஸ் என்று 3 முறை அவன் தலையில் தண்ணீர் ஊற்றிவிட்டு அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்ட பின்பு இவனும் வந்தான், சாமி இனிமேல் நானும் குடியை விட்டுறலாம்னு நினைக்கிறேன்னா. எதுக்குடான? ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபாதர், நான் திருந்திட்டேன்னா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா. ஒரு பிரச்சனை இல்லை, சர்பத்து குடிக்கலாமான்னு கேட்டான்.
நல்லா குடிக்கலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு குடிக்கலான்னு, எவ்வளோ வேணாலும் சர்பத்து குடிக்கலாம், அதில் என்ன பிரச்சனை இல்லை. கடைசியில் இவனுக்கு ஃபாதருக்கு டவுட்டாக இருந்தது. அவன் பின்னாடியே போய் பார்த்தார். அவன் வீட்டுக்குள்ளே போய் ஒரு பக்கெட்டு நிறைய தண்ணி எடுத்து பாக்கெட்லேருந்து ஒரு பாட்டில் எடுத்து, இனிமேல் உன்னுடைய பெயர் குடி அல்ல, சர்பத்து 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 என்று அதை முக்கி கொண்டிருந்தானாம். அன்பார்ந்தவர்களே, இன்று இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி பாருங்களேன், அந்த பெரிய வியாழக்கிழமை பெரிய வெள்ளிக்கிழமை வந்துட்டா வேதனையினுடைய விரக்தியிலே இருப்பார்கள். அன்றைக்கி என்ன கலர் ட்ரெஸ் போடணும், அதுக்கு மேட்சா கருப்பு கலரில் போட்டு வராயா, சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருவோம். அன்னைக்கு ஒரு கஞ்சி காய்ச்சி ஊற்றணும் இல்லையா, அது என்னது, அதை ஊற்றுறதுக்கு பயங்கரமான ட்ரெடிஷன். பெரிய வெள்ளிக்கிழமை கஞ்சி காய்ச்சி ஊற்றணும். நான் சொல்லுவேன், கஞ்சி காய்ச்சி ஊற்றி என்னங்க செய்ய போகிறீங்க? ஒன்றும் இல்லை ஃபாதர், அது நல்ல பருப்பு போட்டு நல்ல நீட்டாக எடுத்து கஞ்சி காய்ச்சி ஊற்றும், ஊரே வந்து நிற்கும் ஃபாதர். சரி, ஊரே வந்து நின்று, அவன் வழக்கம் போல் கஜினி முகமது தானே, வழியில் பாத்திரத்தோடு வந்து நின்று படையெடுத்து கொண்டு வந்து தூக்கி கொண்டு போய் விடுகிறார். ஆண்டவருடைய இறந்து விட்ட துக்கம் தொண்டையை அடைக்கிறது, கஞ்சியை ஊற்றி மொத்தமாக கிளியர் செய்து விட்டு எஸ் அப்படின்னு கிளம்பி போயிடக்கூடாதுல்ல. இந்த புனித வாரம் என்பது நாம் வழக்கமாக செய்கின்ற எல்லா நகைச்சுவைகளையும் விடுத்துவிட்டு இருக்கலாம். வழக்கமாக செய்வதையெல்லாம் செய்வோம். தன்னுடைய ஆழமாக சிந்திக்கின்ற விஷயம் இது ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் உண்மையிலே நம்முடைய ஜான் மரிய வியானி என்று ஒருவர் உண்டு. அவரை பார்த்து சொன்னார்கள், அவனுக்கு படிப்பே வராது. அவனுக்கு பார்த்து சொன்னார்கள், நீ ஒரு முழு கழுதை, உன்னை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று கேட்டார்கள். அப்பொழுது அவன் சிரித்துக்கொண்டே சொன்ன அந்த விஷயம், அவன் சொன்னான், ஒரு சாதாரண தாடையை வைத்துக்கொண்டு சிம்சோனால் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடிகிறது என்றால், ஆண்டவரால் இந்த முழு கழுதை வைத்துக்கொண்டு எவ்வளவு காரியங்களை செய்ய முடியும்? செய்ய முடியுமா, முடியாதா? முடியும் என்று சொன்னார். இன்று குருக்களுக்கெல்லாம் பாதுகாவலராய் அவர் தான் இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு அந்த கழுதையை செய்ய முடியும் என்றால் உங்களை வைத்துக்கொண்டு ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை செய்யலாம். இன்னைக்கு இவ்வளவு வேதனையோடு உட்காந்துருக்கீங்களே, இன்றைக்கி கழுதை செமந்தது எது செமந்ததோ இல்லையோ, இங்கே உட்கார்ந்துருக்க ஒவ்வொரு முகத்தையும் பாருங்கள், அவ்வளவு மனசுலேயும் வேதனை தானே, பிரச்சனை தானே. தூக்கி செமந்துக்கிட்டு இங்கே நடந்து போகும்போதே அத்தனையும் டிசைனாக நடந்து போகுது. அவ்வளவு நோயும் உள்ளே தானே இருக்குது. டக்கு 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 அவ்வளவு வேதனையும் இங்கே தானே இருக்குது, அவ்வளவு பிரச்சனையும் இங்கே தானே இருக்குது. சரி, இந்த கழுதை தூக்கி கொண்டு போவதை என்றாவது கீழே வைத்து விடுவோமா? இல்லை, அதை நாங்கள் கடைசி வரை சுமந்து கொண்டே போவோம் என்று வைத்திருக்க போகிறோமா? அல்லது இந்த புனித வாரத்தில் இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை, நீங்கள் ஆண்டவருக்கு தேவை, மற்றவங்களை விடுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு தேவையான ஒன்று, நீர் தேர்ந்தெடுத்த பிள்ளைதான். இந்த புனித வாரத்திலே நான் என்னை இன்னும் ஆழமாய் நான் யோசிக்கணும். இந்த உலகிலே நீர் என்னை எதற்கு தேர்ந்தெடுத்தீர், என்ன விஷயத்திற்காக அழைத்திருக்கிறீர், என்னை இன்னும் எங்கே கொண்டு போகிறீர் என்று சிந்திப்போம். தொடர்ந்து நம்முடைய இந்த புனித வாரத்திலே ஒவ்வொரு முறையும் நாம் இந்த புனித வாரத்தை கடந்து போகின்ற பொழுது ஒவ்வொரு படி மேலே மேலே போய்கிட்டே இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். எனவே இந்த புனித வாரத்திற்கான அடுத்த விஷயமாக இந்த வாரத்திலே கொஞ்சம் சின்ன சின்ன காரியங்களை மட்டும் செய்யலாம். எவ்வளோ பேசுகிறோம், கொஞ்ச நேரம் தனிச்சிருக்க முயற்சி பண்ணலாம்ல. தனியாக உட்காந்துருங்க, கொஞ்சம் யோசிங்க. தனியாக இருக்கிறது கஷ்டம்தான், ஆனால் இருந்தாலும் கோயிலில் வந்து உட்காருங்க. உட்கார்ந்திருந்து ஆண்டவரோடு பேசுங்கள், கொஞ்சம் நேரம் செலவழியுங்கள். அதற்கடுத்து ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். 2, உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யுங்கள். இதுவரை நான் எங்கிருந்து தொடங்கினேன், எங்கே வந்து நிற்கிறேன், எப்படி இருந்த நான் இப்படி ஆயிருக்கேன் பார்த்தீங்களா? நான் சிறு வயதாக இருந்தேன், உண்மைதான். திருப்பி வளர்ந்து வந்திருக்கிறேன், உண்மைதான். இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறேன், உண்மைதான். ஆண்டவரே, இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. நீர் இன்னும் என்னை எவ்வளவு காரியங்களை செய்வதற்கு வைத்திருக்கிறேன். இந்த விஷயத்தை இந்த புனித வாரத்திலே ஆண்டவருடைய பாடுகளோடு கொஞ்சம் தியானிப்போம். நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவோம். கடவுள் என்றும் நம்மோடு.